மகாபெரியவாச்சரணம். இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் இறைவனிடம் கைங்கரியத்தை கேட்கும் பொழுது ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். சிறுபெயர் அழைத்தனவும் சீறி அருளாதே என்று சொன்னால் இல்லையா? அதாவது அவனுடைய பெருமையை சொல்லி அழைத்தால் அவனுக்கு பிடிக்கவில்லை, அந்த எளிமையை சொல்லும் பொழுது அவனுக்கு பிடிக்கிறது அப்படின்னு. இங்கே ராமாயணத்திலும் அதே போல் ஒரு காட்சி நடந்து இருக்கிறது. எப்பொழுது ராவணனை ராமன் அழித்து விட்டான். அப்படியே தேவர்கள் அனைவரும் பூமாறி பொழிகிறார்கள். பிரம்மா அப்படியே ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவருக்கு அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல. ஏனென்றால் இவர் பிரம்மமாக இருக்கக்கூடியவர், நாராயணராக இருக்கக்கூடியவர் இங்கே அவதாரம் செய்து வந்திருக்கிறார் இல்லையா? அப்போ ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார். நீ நாராயணமாக இருக்கிறார், இங்கே பார்க்கடலில் வள்ளி கொண்டவன் இப்பொழுது இத்தனை விஷயங்களை சாதித்திருக்கிறார் அப்படின்னு ஒவ்வொன்றாக சொல்லி 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 வரும் பொழுது ராமனின் முகம் சுருங்கி விட்டதாம். என்ன என்றால், தான் எடுத்த அவதாரம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று பார்த்தால் இப்படி பிரம்மா அப்படியே அனைத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரே என்று முகம் சுருங்கி விட்டதாம். அப்ப ராமனே சொன்னாராம், தசரதாத்மஜம் அப்படி என்று சொல்ல வேண்டும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாராம். எனக்கு தசரதன் மகன் என்று சொல்லிக் கொள்வது தான் மிகவும் பெருமை, அதுதான் எனக்கு பிரீத்தி. நாராயணன் இந்த பிரம்மம் ஆதி அந்தம் இல்லாதவன், நான் தான் அனைத்தையும் படைத்தேன் அப்படின்னு சொல்வதை விட இது எனக்கு மிகவும் பிரீத்தம் அப்படின்னு சொன்னாரா. அப்படி அந்த பெயர்களை சொன்ன உடனேயே முகம் சுருங்கிய ராமன் இதோ தாசரதி அப்படின்னு சொன்னாலும் சந்தோஷப்படுவாராம். இப்படி இந்த பெயர்களால் சந்தோஷப்படக்கூடியவராக ராமன் இருக்கிறான் என்ற காட்சியும் நமக்கு கண் முன்னே வருகிறது. மகாபெரியவா சரணம்.